ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன செய்யணும்னா மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பச்சரிசியும் துவரம்பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், அப்புறம் வந்து ஒரு துளி சீரகம் சோம்பு. இதை ஒரு துளி சீரகம் சோம்பு இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இங்கே பாருங்க, இத்தினோண்டு கீரை வரதுக்கு எவ்வளோ காம்பு அரைஞ்சிருக்கோம். இதனால எல்லாமே கீரை செய்ய சோம்பேறித்தனப்படுறாங்க போல். ஆனால் நல்லது, வேலை கொஞ்சம் நிறையா. இதை வந்து நான் அரைக்கீரை தான் இன்றைக்கி நான் கடையை போகிறேன். தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டோமா அதை ஊற்றிடலாம். தயிரை ஊற்றி ஒரு அடி அடிச்சுக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், தயிரை ஒரு அடி அடித்தாச்சு. லைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த பேஸ்ட் வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் ஊற்றிடலாம். இது தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடாமல் இருந்தாலும் மோர் குழம்புனாலே மஞ்சள் கலராக இருக்கும். அதுதான் வந்து சட்டி வச்சு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 2 பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேயும் போட்டு அரைச்சிருக்கோம். அது போக பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 பஞ்சு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப இதாக வறுக்க வேண்டாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ரொம்ப தக்காளி பேஸ்ட்டு மாதிரி அகறதுக்கெலாம் இருக்க வேண்டாம். சும்மா கொஞ்சம் வெந்தால் போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏம்மா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? யாரை பற்றி என்ன தெரியும். அதை ரொம்ப சமைக்க தெரியாது, சாப்பிட்றதுக்கு. சரி, எப்போ சமைக்கிறீங்க? நான் வந்து ஒரு 10th முடிச்சதுலேருந்து அடிக்கடி சமைக்க ஆரம்பிச்சேன். 10th முடிச்சு ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க? ஸ்கூலுக்கு போனாலும் சமைச்சு தான் போவோம். இதை வந்து வதங்கிட்டு இப்போ நம்ம இது பண்ணி வச்சுட்டோம்ல மோர். ஒரு கொதி ஊற்றி இறக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாருங்க, லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்ப வேக வச்சா ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் வந்து ஒரு கொதி வந்துட்டு கொத்தமல்லி தூள் இறக்கிடலாம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. ஏன் இருட்டாக இருக்குது? கரண்ட்டு போச்சு. இப்போ எப்படிம்மா சமையல் பண்ணுவீங்க? இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். அந்த நம்பிக்கையில் பொரியெல்லாம் பண்ணிச்சு. ஒன்றும் இல்லை, இந்த அரைக்கீரை ஒரு ஓட்டணும். ரசம் வைக்கணும். இந்த தேங்காய் அவரைக்காய்க்கு போடணும். இதுதான் வேலை. இதுக்கு கட்டாயம் கிடந்து வேணும். வீட்டுக்காக தான் கீரை இன்ட்ரெஸ்டாக அது எனக்கு காட்டு கடவுள் காட்டி God is great. சூப்பர். இங்கிலீஷ் கிடந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேக வச்சு கீரை இருக்குல்ல, மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு ஓட்டிடலாம். நம்மக்கிட்ட வந்து கடையில் எதுவும் இல்லை, அதனால் நம்ம இப்படி தான் பண்ணுவேன். அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து எதுன்னு பாருங்க, இது ஒரு ஓட்டினா போதும். தண்ணியை லைட்டாக வடிகட்டிட்டு ஒரு ஓட்டினா டேஸ்ட்டாக, ரொம்ப ஃபைன் டேஸ்ட் மாதிரி எடுத்துக்கூடாது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா அங்கே வெந்துருச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றினா அரைக்கீரை சூடில். அதனால் இதில் வந்து உளுந்து, சீரகம், 4 வரமிளகாய் போட்டுப்போம். ஏன்னா ஏற்கனவே இதில் பச்சை மிளகாய் போட்டுப்போம். அதனால் அந்த சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரை மெல்லும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கீரை பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் சட்டியில் கொட்டிக்கணும். நல்லா வதங்கிச்சு. இப்போ வச்சு இதில் கொட்டிக்கலாம். பூண்டு வந்து வேகும் போதே போட்டேன், அதனால் இப்போ பூண்டு போட தேவையில்லை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த கடலெண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ கடுகு மட்டும் ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு வச்சுக்கலாம். நான் வரமிளகாய் போடல, அதுபோல் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் தூள் போட்டால் பிடிக்கும். அதனால் இப்போ பாருங்க, அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தூள் போட்டுக்குவேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. ரொம்ப தண்ணியே ஊற்ற வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி வளவளன்னு செஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து சோம்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டை தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அந்த பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சா இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கலாம். தூள், உப்பு எதுவுமே படலாம்.
பாருங்க இப்போ அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு சூப்பராக. இப்போ போய் தேங்காவை அரைச்சிட்டு வந்துட்டாங்க. தண்ணி ஊற்றி பரவாயில்ல, வெந்தால் அந்த தண்ணியெல்லாம் இதாகிடும். ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வெந்துடும். அப்புறமே இப்போ இதுக்கு தேவையான உப்பு கம்மியாக சாப்பிடணும். தூள் போட்டாச்சு, கொஞ்சம் மல்லித்தூள் போட்டலாம் டேஸ்ட் நல்லா வதக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி லைட்டாக இது தெளித்து விட்டு அப்படியே மூடி வச்செல்லாம் நல்லா வெந்துடும். இது பாருங்க, சமையல் செய்கிறவரை அந்த இடம் பாருங்க வெந்தியாச்சு. இது சுத்தமாக பண்ணால் முக்கியம். இது கையோடு எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டா வந்து க்ளீன் ஆகிடும். இல்லைன்னா கிச்சனே கஷ்டம், நாஸ்தி ஆயிடும். நாஸ்தி வரும். இந்த குக்கரில் என்ன இருக்குது? குக்கரில் ரைஸ் பாருங்க. இது ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். தண்ணியை லைட்டாக வடிகட்டிட்டு ஒரு ஓட்டு ஓட்டினா டேஸ்ட்டாக, ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கூடாது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. பாருங்க. இது ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். தண்ணியை லைட்டாக வடிகட்டிட்டு ஒரு ஓட்டு ஓட்டினா டேஸ்ட்டாக, ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கூடாது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. எதுக்குமா எப்போ பார்த்தாலும் டெய்லி காலையில் வீடியோ எடுங்கிறீங்க, ஓடவே மாட்டேங்குது. டெய்லி போடுவேன் எப்படிமா? பெருங்காயம் என்ன பாப்பா செய்வேன்? ரசம் வேணும். மிக்சியெல்லாம் மிக்சியெல்லாம் பிஸியாக இருக்கா, அதனால் இது கையிலே வச்சு தக்காளி, மிளகாய், ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு இதில் இருக்கிறாங்க. இந்த கல்லில் சின்ன வெங்காயம் 4 போட்டிருக்கு. இந்த கல்லில் அதனால இதே கொடுக்குறாரு. வல்லவனுக்கு புல்லு மாறிடும். அப்படித்தானே இந்த மாதிரி மிக்சியிலனா இப்போ என்ன இந்த கட்டையை வச்சு பூரிக்கட்டை வந்து கணவரை அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ரசம் இடிக்கிறது இருக்காங்க அப்படின்னு. வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் என்னம்மா சாப்பாடு? சுட ஒயிட் ரைஸு, அப்புறம் மோர் குழம்பு, அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்புறம் அரைக்கீரை கூட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், இதுதான். அப்புறம் ரசம். இந்த ரசம் ரெடி ஆகிட்டே இருக்குது, 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதுதான் இன்றைக்கி சமையல். வாங்க சாப்பிடலாம்.